ஹாய் ஹலோ வெல்கம் டு இனியா சாரி ஹேண்ட். ட்ரேஸிங்கே இல்லாத ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 4 லைனில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து இப்படி எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். இது ஏன்னா நம்ம டைலரோடைய ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக நம்ம இந்த செயின் எப்போதுமே யூஸ் பண்ணோம். 3 இல்லைன்னா 4 லைனுக்கு நம்ம ஜரிலேயோ இல்லை சில்க் த்ரெட்லேயோ செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கிறோம். இப்போது நான் அடுத்ததாக என்னுடைய டிசைனை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் லைனில் 2 பீடாக ஸ்டிச் பண்ணி என்னுடைய ஃபஸ்ட் லைனை நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்து பொறுமையாக அந்த லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போது அடுத்த லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 mm டல் கோல்ட் கலரில் ரவுண்ட் பீட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு ஒரு பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் அங்கே ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிட்டேன். இப்போது அடுத்ததாக நம்ம அடுத்த லைனில் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா அதே சேம் சுகர் பீட் யூஸ் பண்ணி 2 ஸ்டிச்சாக போட்டு நான் முடிச்சிருக்கேன். நமக்கு நீட் ஃபினிஷ் கிடைக்கணும்னா டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு பொறுமையாக அழகாக பண்ணுங்கள். இப்போது அடுத்த லைனுக்கு நம்ம 4 mm ரவுண்ட் பீட் டல் கோல்ட் கலரில் நீடில் ஃபுல்லாக எடுத்துட்டு இதே மாதிரி ஒன்றா ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி எண்டு நாட் போட்டு இங்கே நான் முடிச்சுக்கிறேன். இப்போ தான் ஆரியோடைய பேசிக் லெவல் முடிச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்களால கூட இந்த டிசைனை ஈஸியாக போட முடியும். அது மாதிரியான டிசைன் தான் இது. இப்போது அடுத்த லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். 2 சுகர் பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற சுகர் பீட் என்னென்னா ப்ரெஸ்டோவில் ப்ரீமியம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் பீடை யூஸ் பண்ணும்போது ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. எங்கேயும் ஸ்டெக் பண்ணாமல் பார்க்க ஒரே ஷேப்பில் ஈவனாக அழகாக ரவுண்டாக இருக்குது. அதனால் என்னுடைய கஸ்டமருக்கு நான் இந்த சுகர் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது அடுத்த லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சுகர் பீட் அப்புறம் ட்ராப் பீட் எடுத்திருக்கேன். 3 mm சைஸ் டல் கோல்ட் கலரில் என்னோடய நீடல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி கொஞ்சம் கிராஸாக நான் இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த லைன் நம்ம போடும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம இப்படி ஒரு சுகர் பீடு ஒரு ட்ராப் பீடு போட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்ம அது கரெக்டான கிராஸான ஒரு ஷேப்பில் தான் போட்டிருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை போடுங்க. இல்லைனா ஒரே ஷேப்பாக நமக்கு கிடைக்காது, அன்ஈவனாக தெரியும். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக போட்டு இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் நெக் டிசைன் போட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கான புட்டாஸ் போட்டால் தான் அதனுடைய பேக் நெக்கோடைய ஒரு அழகையே நமக்கு எடுத்து காமிக்கும். நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சுகர் பீட் ஒரு 3 mm ரவுண்ட் பீட் எடுத்துகிட்டு வி ஷேப்பில் லோடிங் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச் திரும்ப கீழே அதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு என்னுடைய புட்டாஸை நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஒவ்வொரு புட்டாஸ்க்கும் எண்ட் நாட் போடுறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்னுடைய ப்ளவுஸை நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி சொல்கிறது, நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ட்ராப் பீடு யூஸ் பண்ணி ஒரே ஈவனாக தெரியுது பார்த்தீங்களா. அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேஸிங்கே இல்லாத பேக் டிசைன் இதோட முடிஞ்சுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். டாடா பை பாய்.